எல்லாருக்கும் ஹை கைஸ். ஃபைனலி நீங்க எல்லாரும் கேட்ட மாதிரி அந்த ஃபுல் கோர்ஸ் வீடியோ ரெடி பண்ணியாச்சு. இதான் மொதல் வீடியோ. இந்த வீடியோவில் நீங்க எதை பத்தி பார்க்க போறீங்கன்னா, ஃபுல் டெக்னிக்கல் அனலைஸை பத்தி ஃபுல் 0 to ப்ரோல உள்ள இருக்க எல்லா திங்ஸ் டெக்னிக்கல் அனலைஸும் இந்த வீடியோவில் சிம்பிளா பார்க்க போறீங்க. வீடியோ முதல்ல நான் ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். இதே கோர்ஸ் இதே வேல்யூபிளான கண்டென்ட்டை நிறைய பேர் 10,000 20,000 ஈவன் 1 lakh கூட வாங்கி இந்த கோர்ஸை பார்க்குறாங்க. நான் ஆனால் ஃப்ரீயாக தான் கொடுக்க போறேன். ஸோ இந்த வீடியோவுக்கு கொஞ்சமாக மரியாதை கொடுத்து ஒரு நோட் அண்ட் பெண்ணை எடுத்து நோட் பண்ணிக்கிட்டு இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபுல் ஃபோக்கஸ் ஏதாவது அமைதியான பிளேஸ்க்கு போய் இந்த வீடியோவை பார்க்க ஆரம்பிச்சிருங்க. சரி, நான் வேற எந்த ஒரு விஷயமும் பேசணும்னு இல்லை. டேரக்டா வீடியோக்குள்ள போகலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வாட் இஸ் ட்ரேடிங்? ட்ரேடிங்னா என்ன? முதல்ல ட்ரேடிங்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நீங்கள் ஒரு லோயர் ப்ரைஸில் வாங்கி அதை ஹையர் ப்ரைஸுக்கு விற்றா அதுதான் ட்ரேடிங். அதே மாதிரி ஹையஸ்ட் ப்ரைஸில் வாங்கி லோயஸ்ட் ப்ரைஸுக்கு விற்றாலும் அதுதான் ட்ரேடிங். இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. ட்ரேடிங்னா இவ்வளோதான். நீங்கள் எல்லாரும் ரொம்ப கஷ்டம்னு நினச்சிருப்பீங்க. அதே மாதிரி இது ரொம்ப ஈஸியும் இல்லை. இது நான் எப்படி சொன்னால் பேசிக்காக சொல்கிறேன். ட்ரேடிங்னா ஜஸ்ட்டு லோயர் ப்ரைஸில் வாங்கி ஹையஸ்ட் ப்ரைஸில் விற்கணும், அதான் ட்ரேடிங். சிம்பிள். வாட் இஸ் கேண்டில் ஸ்டிக்ஸ்? கேண்டில் ஸ்டிக்ஸ்னா என்ன? ரெட் கலர் கிரீன் கலரில் கேண்டில் ஸ்டிக், அது பேர் கேண்டில். இந்த கேண்டில் ஏன் ரெட்டாக ஏன் க்ரீனாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அது ஏன்னா ரெட் கலர்ல இருந்தா அங்க செல்லிங் நிறைய பண்றாங்கன்னு அர்த்தம். கிரீன் கலர்ல இருந்தா அங்க அதிக பையர்ஸ் இருக்காங்கன்னு அர்த்தம். இதனாலதான் கேண்டில் ரெட்டாவும் கிரீனாவும் இருக்கு. அதே மாதிரி அந்த கேண்டில் கீழே ஸ்டிக் மாதிரி ஒன்று இருக்கும், மேலே ஸ்டிக் மாதிரி இருக்கும். அது ஏன் அது நடக்குதுன்னா, சட்டுன்னு அங்க திடீர்னு செல்லிங் நடக்கிறப்ப பையர்ஸ் நிறைய வந்தாலோ இல்ல பையிங் நடக்கிறப்ப திடீர்னு செல்லர்ஸ் நிறைய வந்தாலும் அந்த விக்கு, அந்த ஸ்டிக் மாதிரி இருக்குல்ல, அது பேர் தான் விக்கு. அந்த விக் ஃபார்ம் ஆகும். இந்த விக்கை நோட் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேண்டில் ஸ்டிக்ஸ்னா இதுல வந்து புல்லிஷ் பியரிஷ்னு ரெண்டு வகை இருக்கு. என்னென்ன டைப்னா, புல்லிஷ்னா காளமாடு என்ன பண்ணும், எல்லாரையும் குத்தும் கொம்பால. அதனால அது துக்குறதுனால மேலே போதா, ஸோ மேலே போனா அதை புல்லிஷ்னு சொல்லுவோம். அதே மாதிரி பியரிஷ்னு ஏன் சொல்றாங்க, கரடி என்ன பண்ணும், ஒருத்தனை அடிச்சு கீழே தள்ளும். அதே மாதிரி பியர் வந்து கீழே தள்ளுறதுனால அதை நம்ம பியரிஷ்னு சொல்றோம். சிம்பிள். இதான் புல்லிஷ், பியரிஷ் அண்ட் கேண்டில் ஸ்டிக்ஸ். இதை விட சிம்பிளா எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அண்ட் வாட் இஸ் டிமாண்ட் ஜோன் அண்ட் வாட் இஸ் சப்ளை ஜோன்? இதை நம்ம சார்ட்குள்ள போய் பார்ப்போம். டிமாண்ட் ஜோன்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நீங்க வந்து ஒரு டிமாண்ட்னா அந்த இடத்துல அதிக டிமாண்ட் வரணும். இப்போ சப்போர்ட்டும் டிமாண்டும் ஒன்று தான். சப்போர்ட் எங்கே ஃபார்ம் ஆகும்? அதிகம். இப்போ இந்த ஸ்டாக் ஒரு 100 rupees ஸ்டாக் இருக்குன்னு வச்சுப்போம். அந்த ஸ்டாக்கு இப்போ திடீர்னு ஒரு 110க்கு போயிருக்குன்னு வச்சுக்கோங்க. அங்கேருந்து இது ஃபாலோ ஆக போகுதுன்னு வச்சுக்கோங்க. அங்கே ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்கும், அதுக்கு மேலே ஸ்டாக் போகாது. எப்போதும் அது தொட்டுச்சுன்னா அங்கேருந்து செல்லர்ஸ் ஆக்டிவேட் ஆகிடுவாங்க. அந்த செல்லர்ஸ் ஆக்டிவேட் பண்ணால் அது ட்ரா டவுன் கீழே வர ஆரம்பிச்சிடும். அது கீழே வந்துச்சுன்னா ஒரு இடத்துக்கு மேலே அது திருப்பி மேலே போகும். அந்த திருப்பி மேலே போகுதுல்ல, அந்த இடத்துக்கு போய் தான் சப்போர்ட்டு. அந்த சப்போர்ட் ஏன் ஃபார்ம் ஆகுது? ஒரு இடத்துக்கு கீழே வந்துச்சுன்னா பையர்ஸ் பயங்கரமா ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. அந்த பையர்ஸ் அந்த இடத்துல வரப்ப அந்த ஜோனை சப்போர்ட் அண்ட் டிமாண்ட் ஜோன்னு சொல்றோம். அந்த ஜோன் இதனாலதான் கிரியேட் ஆகுது. இப்ப அதே மாதிரி மேல ஸ்டாக் ஒன்று போயிட்டு இருக்கு, திடீர்னு ஒரு இடத்துல செல்லர்ஸ் ஆக்டிவேட் ஆவாங்க. அந்த செல்லர்ஸ் ஆக்டிவேட் ஆனா அந்த ஜோனை வந்து நம்ம ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்ளை ஜோன்னு சொல்றோம். அந்த ஜோன் ஃபார்ம் ஆகும். அப்பதான் மேலே போற ஸ்டாக் திடீர்னு கீழே வருதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் டிமாண்ட் அண்ட் சப்ளை ஜோன். இதுல நம்ம இன்னும் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா, டிமாண்ட் அண்ட் சப்ளை ஜோன் ஒரே மாதிரி எப்போதும் இதே கீழே போயிட்டு மேலே வந்துட்டு இதே ஜோன்ல மேலே போயிட்டு கீழே வந்துட்டு இருக்காது. சிலப்ப அது வந்து அதை தாண்டி மேலே போயிடும். அதாவது அந்த ரெசிஸ்டன்ட் இருக்குன்னா அந்த ரெசிஸ்டண்ட தட்டி விட்டு மேலே போயிடும், இல்லைன்னா சப்போர்ட்டை தட்டி விட்டு கீழே போயிடும். இந்த மாதிரி நடந்ததுன்னா அந்த சப்போர்ட் இல்லைன்னா ரெசிஸ்டன்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இனிமேட்டுக்கு அந்த சப்போர்ட்டோ இல்லை அந்த ரெசிஸ்டண்டோ யூஸ் இல்லை, அதோட யூஸ் முடிஞ்சிச்சு, அதுக்கு இனிமேட்டுக்கு வேலை இல்லை, அவ்வளவுதான். இதான் டிமாண்ட் ஜோன் அண்ட் சப்ளை ஜோன், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட். எவ்ரி ட்ரேடர்ஸ் மஸ்ட் நோ திஸ் டூ திங்ஸ். அதான் சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன். இதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நீங்க ஒழுங்கா மாஸ்டர் பண்ணாலே 60% வின் ரேட் உள்ள ஸ்ட்ராட்டஜி நீங்க கிரியேட் பண்ணலாம். எப்போதுமே சொல்றேன், நீங்க ஒரு ட்ரேடரா இருந்தா இந்த இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க, நீங்களா ஒரு ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ண கத்துக்கோங்க. இந்த வீடியோ நீங்க இதுவரையும் பாக்குறீங்கன்னா நீங்க ஆல்ரெடி ஹெட் ஆஃப் ஆல் 1% ட்ரேடர்.
ஏன்னா இவ்வளோ தூரம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக ட்ரேடிங்கில் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, உங்களுக்கு ஒரு டெடிகேஷன் இருக்குது. அதே மாதிரி இந்த ட்ரேடிங் நீங்கள் இதே வீடியோவை அவங்களாம் 10,000 20,000 1,00,000 ரூபா வரையும் வாங்கி படிக்கிறாங்க. ஆனால் நீங்கள் ஃப்ரீயாக இதை ஒரு ஃபுல் டெடிகேஷனோட பார்த்துருக்கீங்க. இனிமேட்டுக்கு வரப்போது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை அவங்கெல்லாம் ஆல்ரெடி ஸ்கிப் பண்ணியிருப்பாங்க, அந்த 10 to 20 50% 99% ட்ரேடர்ஸ்லாம். ஆனால் நீங்கள் இதுவரையும் இந்த வீடியோவை பார்த்துறீங்க. ஸோ இன்னும் இருக்குது வீடியோ, அதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை இன்னும் ஒரு ஃபோக்கஸோட பாருங்கள். மறக்காமல் உங்கள் ட்ரேடர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. வாங்க அடுத்த இம்பார்ட்டன்ட் டாபிக் போவோம். அடுத்த இம்பார்ட்டன்ட் டாபிக் என்னன்னா டைம் ஃப்ரேம். இது வந்து ரொம்ப ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட் இன் ட்ரேடிங். ஏன்னா டைம் ஃப்ரேம் வந்து அப்போ தான் நீங்கள் எந்த ட்ரேடர்னு உங்களுக்கே தெரியும். ட்ரேடிங்கில் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸ்கேல்பிங், இன்ட்ராடே, ஆப்ஷன் ட்ரேடிங் அண்ட் ஸ்விங் ட்ரேடிங், ட்ரெண்ட் லைன் ட்ரேடிங் நிறையா இருக்குது. ஸோ இந்த ட்ரேடிங் வந்து நீங்கள் எந்த ட்ரேடிங் சூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்கள் டைம் ஃப்ரேமை சூஸ் பண்ணணும். இந்த டைம் ஃப்ரேம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு இன்ட்ராடே ட்ரேடராக இருந்தீங்கன்னா உங்கள் ட்ரேடிங் வந்து நீங்கள் எந்த சார்ட் பார்க்கணும், இம்பார்ட்டன்ட் டைமிங் என்னன்னா 5 minute கேண்டில், 1 minute கேண்டில் அண்டு 15 minute கேண்டில். இதுதான் இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் எல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறது. அண்டு இந்த ஸ்விங் ட்ரேடிங்லாம் பண்ணுறீங்கன்னா முக்கியமாக உள்ள மெயின் இது என்னன்னா 4 hours கேண்டில். இந்த 4 hours கேண்டில், இந்த 30 minutes கேண்டில்லாம் நீங்கள் ஸ்விங் ட்ரேட் யூஸ் பண்ணணும். ஸ்விங் ட்ரேட்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸ்விங் ட்ரேடிங்னா ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்டாக்கோ இல்லை நீங்கள் உங்கள் பொசிஷனை ஒரு 3 to 4 days, ஒரு 1 week, ஈவன் ஒரு 1 month வரையும் ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது பேர் தான் ஸ்விங் ட்ரேடிங். இன்ட்ராடே ட்ரேடிங்னா ஒரே நாளில் ஒரு 30 to 1 hour 2 hourலேயே நீங்கள் சட்டுன்னு அதை பொசிஷனை எக்ஸிட் ஆகிறது தான் இன்ட்ராடே ட்ரேடிங். இதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டைம் ஃப்ரேம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ங்கிறது. ஏன்னா நீங்கள் 4 hours கேண்டிலில் போய் நீங்கள் அனலைஸ் பண்ணி ஒரு ஸ்கேல்பிங் ட்ரேடிங் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து அது 4 hours மெதுவாக தான் கேண்டில் வரும். ஆனால் அந்த 5 minutes சரசரன்னு ஏறிட்டு இருக்கும், நீங்கள் லாஸ்ட்டில் தான் இருப்பீங்க. ஸோ இதனால தான் டைம் ஃப்ரேம்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் த நெக்ஸ்ட் டாபிக், த வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஒரு 83-84% வின் ரேட் உள்ள ஒரு ஸ்ட்ராட்டஜி. அந்த ஸ்ட்ராட்டஜி என்னன்னா ட்ரெண்ட் லைன் ஸ்ட்ராட்டஜி. ட்ரெண்ட் லைன்னா ஒன்றும் இல்லை, ட்ரெண்ட் லைன்னா ஒரே மாதிரி ஒரு லைன் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். எப்படி சொல்கிறது, இப்போ ஒரு சப்போர்ட்லேருந்து ஒன்று எடுத்துருக்குன்னு வச்சுக்கோங்க, இருங்க. இப்போ இங்கே இது இருக்குன்னு வச்சுக்கோங்க, இது இப்போ மேலே ஏறுதா, திருப்பி இந்த ஜோன் இதுதான் ஹையர் ஹையிலேருந்து ஹையர் லோ ஆகி இப்போ திருப்பி ஹையர் ஹை. இதே ஜோனில் இது கொஞ்சம் கீழே வந்துட்டு திருப்பி மேலே போய் ஹையர் லோ ஹையர் ஹை, ஹையர் லோ ஹையர் ஹை, இந்த மாதிரி வரும். இன்னும் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு மேலே பிக்சர் போட்டு காட்டுறேன். ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, இதே மாதிரி ஒரே மாதிரி போயிட்டு இருந்ததுன்னா அதான் ட்ரெண்ட் லைன். இந்த ட்ரெண்ட் லைனில் வந்து ஸ்விங் ட்ரேடிங்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ட்ரெண்ட் லைனில் 2 types இருக்குது, அப் ட்ரெண்ட் அண்ட் டவுன் ட்ரெண்டு. எப்போதும் நீங்கள் மார்க்கெட்டே பிடிச்சி போனீங்கன்னா ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக ஆகிடலாம். மார்க்கெட்டை எதுக்கணும்னு நினச்சிங்கன்னா கன்ஃபார்மாக சொல்கிறேன், நீங்கள் லூசராக தான் கடைசியில் நிற்பீங்க. ஸோ மார்க்கெட்டை எப்போதுமே எதிர்த்து போராட்டாதீங்க. அதை எப்போதும் நம்ம நண்பனாக பார்த்து அது பின்னாடியே பிடிச்சிட்டு போகணும்னா நம்ம ப்ராஃபிட்டபிள் ட்ரேடெல்லாம் ஆகிடலாம். முக்கியமாக இந்த ட்ரெண்ட் லைன்லாம் நீங்கள் ரிவர்ஸில் போகணும்னு நினைக்காதீங்க. அதான் கைஸ், இதில் இவ்வளோ இம்பார்ட்டன்ட், இவ்வளோ வேல்யூபிளான சேம் கண்டென்ட்டை நான் திரும்பவும் சொல்கிறேன். 10,000 20,000 ஈவன் 1 lakh கூட வாங்கி படிச்சுட்டு இருக்காங்க இதோட பார்ட் 2 வந்துக்கிட்டே இருக்கு. நம்ம இந்த ட்ரேடிங் கோர்ஸை கண்டினியூ பண்ணலாமா, இல்லை ஏதாவது உங்களுக்கு இன்னும் ஏதாவது டவுட்ஸு ஏதாவது இருந்ததுன்னா என்னோட இன்ஸ்டா ஐடியில் எனக்கு ஸ்ட்ரைட்டாக டிஎம் பண்ணிடுங்க. இன்னும் டவுட்டு வேறு ஏதாவது இருந்ததுன்னா உங்கள் கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் வெயிட்டிங்கில் இருக்கேன். என்னோட இன்ஸ்டா லிங்க் வந்து பயோவில் கொடுத்துருக்கேன், அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை மறக்காமல் எனக்கு டிஎம் பண்ணிடுங்க. டிஎம் பண்ணிங்க, உங்கள் கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்கும் நான் ஆன்சர் பண்ணுறேன். உங்கள் டவுட்ஸ் எதானா இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க, நான் உங்கள் ஃப்ரெண்டு தான் இனிமேட்டுக்கு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணு, உங்கள் ட்ரேடிங் ஃப்ரெண்டுக்கு இதை ஷேர் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா. அண்டு அடுத்த பார்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் தான் நடத்தலான் இருக்கேன். அண்டு உங்களுக்கு வேறு எதுனா டாபிக் நடத்தணும், ஏதாவது கான்செப்ட் உங்களுக்கு தெரியணும்னா அதையும் கீழே கமெண்டில் சொல்லிடுங்க. ஸோ அன்டில் தென் பாய்.